ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோனட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். பால் வந்து வெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. செக் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் இருந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கடுத்தது 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரையும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகி வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஈஸ்ட்டு வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி நுரையாக வந்திருக்கும். ஸோ இப்போ ஈஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி வைடான பவுலாக எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லையா, இதை அப்படியே விட்டுரும். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுவே சரியாக இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுக்கணும். நீங்கள் பிசைய நல்லா அது சேர்ந்து வரும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும். நீங்கள் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை போய் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ வந்து மாவு வந்து நான் பிசைஞ்சிட்டேன். இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பட்டரோடு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், நான் பட்டரும் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மாவு பிசையும் போது பிசுன்னு இருந்தது இல்லையா, அது இருக்காது. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இப்படி நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். நம்மளுடைய டோனட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ விரிசல் இல்லாமல் நல்லாவும் வரும் மாவு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மாவு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ சூப்பர். அவ்வளோதான், நம்மளுடைய டோனட் மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 hours அப்படியே விட்டுறலாம். சைஸ் டபுள் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம டோனட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வச்ச மாவு அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பஞ்சை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு லைட்டாக மாவு இப்படி தான் ஒட்டும். ஸோ இப்போ மாவு வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி பலகையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மாவை இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாதி மாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2ஆக டிவைட் பண்ணி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் லைட்டாக கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் லைட்டாக மட்டும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம திரட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக திரட்டணும். இதை ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சன்னமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக திரட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட டோனர் கட்டர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு சின்ன மூடி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது அழுங்காப்பில் எடுத்துட்றேன் நான். சூப்பராக வந்துருச்சு. இப்போது எக்ஸஸ் மாவை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து திரும்பவும் மாவு இதில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டோனட் வந்து அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த வந்து பிளேட்டில் மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா டோனட்டும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் எல்லா டோனட்டையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமேல்ட்டு நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்க அப்படின்னா திரும்பவும் இந்த மாவு ரைஸ் ஆகும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொரிக்கும் போது ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு டோனட்டாக அப்படியே அழகாக எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டோனட்டாக தான் பொரிக்கணும். ஸோ பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக உப்பி வரும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துலேயே நம்மளுடைய சூப்பரான டோனட் வந்து ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
ஸோ சூப்பர். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதோட டாப்பிங்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம எல்லா டோனட்டையும் இந்த மாதிரி சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆற வச்சும் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் டபுள் பாயிலிங் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம மில்கி பார் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் வந்து நான் டார்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டைரி மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரி மில்கை கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டோனட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல? ஸோ சூப்பர். டிப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்துகிட்டேன். இதே மாதிரி நல்லா இதையும் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட எல்லா டோனட்டையும் டார்க் சாக்லேட்லையும் ஒயிட் சாக்லேட்டையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து நான் சாப் பண்ண நட்ஸு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு இதில் ஒயிட் சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டோனட் ரெடிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் சட்டுன்னு வீட்லேயே ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த எக்லெஸ் டோனட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.